சேலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருமணி முத்தாறு கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ பாஞ்சரத்திர கணபதி திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாஞ்சரத்திர கணபதி சிவன் பார்வதி ஆகிய தெய்வங்களை சிறப்பாக அலங்கரித்தனர். பாஞ்சராத்திர கணபதிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அருகம்புல் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தும் விநாயகருக்கு அரளி பூக்களால் 108 அஷ்டோத்திர நாமவலிகள் கூறி அர்ச்சனை செய்து கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பஞ்ச கற்பூர தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள், கொழுக்கட்டை, அவல், சுண்டல் உள்ளிட்ட பதார்த்தங்கள் நெய்வேத்தியம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று விநாயகர் சதுர்த்தி விழா சேலம் காந்தி பாலம் திருமணிமுத்தாறு பாலம் அருகில் பாலத்தின் அடியில் சுமார் 1000 வருஷத்திற்கு மேற்பட்ட அருள்மிகு பஞ்சாட்சர கணபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால், கற்பக விருட்ச மரம், ஈஸ்வரன், அம்பாள் மற்றும் நந்திகேஸ்வரர் அனைத்து தெய்வங்களும் இங்கே பாறையில வீற்றிருக்கின்றது. இந்த திருத்தலத்திலே ஔவையார் அவர்கள் வழிபட்ட திருத்தலமாகும். இந்த திருத்தலத்திலே வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும், பல்வேறு கல்யாணமாகாதவர்களுக்கு உடனடியாக கல்யாணம் ஆகும் என்று பல்வேறு எந்த நோய் இருந்தாலும் உடனடியாக அந்த நோய் தீரும் என்ற ஐதீகம் உள்ளது. மேலும் இந்த திருக்கோவிலிலே சுமார் 1000 வருஷமாக தண்ணீர் தானாக ஊற்று வருகின்றது. அது எந்த விதத்திலும் அடைக்கவும் முடியாது. அந்த ஊற்று தானாக வந்து கொண்டிருக்கின்றது. சேலம் டவுன் முதல் அகரகாரத்தில் அமைந்துள்ள திருமணி முத்தாறில் காந்தி பாலம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சுயம்புலிங்கத்தை கற்பக விருஷ மரம், நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை தரக்கூடிய கற்பக விருஷ மரம். கற்பக விருஷம் இதனுடைய வேர்கள் அது வரைக்கும் போகிறது. அணில், ஒடக்கம், குரங்கு இதில் தத்ரூபமாக அமைந்துள்ளது. மேலும் இடம்புரி விநாயகர், சிவன், பார்வதி, நந்தி அனைத்தும் ஈசானி மூலையில் உட்கார்ந்து கிழக்கு பார்க்கிற மாதிரி அமைந்துள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இது சுகவனேஸ்வரர் கோயிலுடைய இணை கோயில். கும்பாபிஷேகம் செய்து 20 வருடங்கள் ஆகிறது. மீண்டும் இப்பொழுது திருப்பணிகள் செய்ய எனக்கு உத்தரவு வழங்கி உள்ளார்கள். அரசாங்கத்து மூலியமாக வழங்கி உள்ளார்கள். மேலும் சேர சோழ வம்சத்தில் வந்த பரசித் மகாராஜா அவர்கள் உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு உள்ளார். ஔவையார் இதை பார்த்துவிட்டு ஒரு மண்டலம் இதில் தினந்தோறும் தாங்கள் குளித்து ஸ்நானம் பண்ணினீர்களே ஆனால் தீராத வியாதிகளும் தீர்ந்து போயிடும் என்று கூறியதால் சேர சோழ வம்சத்தில் பர்சித் மகாராஜா தினந்தோறும் இதில் ஒரு மண்டலத்திற்கு குளித்து ஸ்நானம் பண்ணார். 48வது நாள் சாமி கையில் எடுக்கும் தண்ணி குடிநீர் எடுக்கும் போது அதில் முத்து இருந்தது. அதனால் இதற்கு திருமணி முத்தாறு என்று பெயர் வந்தது. இதனுடைய முத்தை சுகவனேஸ்வரர் கோயிலில் சொர்ணாம்பைக்கு நெத்தியில் வைத்து பூஜை செய்து வருகிறார்கள். ஆகவே இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்.
இதனுடைய வரலாறில் இது ஔவையார் வழிபட்டது அனைத்தும் உள்ளது. மேலும் சங்கட சதுர்த்தி அன்று தேங்காயை நெய் ரெண்டாக உடைத்து நெய் ஊற்றி 5 விளக்கு போட்டு நம்ம வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அது நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவரும் இதை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடக்கும். இந்த 20 வருட அளவில் நான் எவ்வளவோ நேரில் பார்த்து விட்டேன். இது நான் சொல்லணும் என்று அவசியம் இல்லை. பொதுமக்கள் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக கூறுவார்கள். மேலும் சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் ஆகியவைகள் சாயங்காலம் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் மிகவும் நல்ல முறையில் வணங்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜசேகரன். இந்த கோயில் 2006 நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போதான் திருப்பணி செய்ய உத்தரவு கொடுத்துருக்காங்க.